ஆன்மீக அலைகள் அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக அலைகளின் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாக. இந்த விசுவாசநாம வருஷத்தினுடைய பலாபலன்களை இங்கு கொடுத்துள்ளோம். பயன்பெற வேண்டுகிறோம். நன்றி. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ விசுவாசு நாம சம்வத்சரத்தின், அதாவது விசுவாசு என்ற பெயரில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பை, தமிழ் புத்தாண்டின் வருஷத்திய பலாபலன்கள் என்ன, என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இந்த ஆண்டு நமக்கு எவ்வளவு மழை பெய்யும், என்னென்ன தானியங்கள்லாம் விளையும், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான், இதெல்லாம் பற்றி முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சாங்க பட்டணம்னு பேர். அந்த பஞ்சாங்க பட்டணத்தை நான் இன்றைக்கே இதில் அப்லோடு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தமிழ் வருஷ பணிக்கு சித்திரை 1 தேதி இன்னைக்கு சாயங்காலம் பெருமாள் முன்னாடி இல்லை காத்தாலேயே பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவேன் இல்லையா, அப்போ முடியலன்னா சாயங்காலம் கூட திருப்பி விளக்கேற்றிட்டு இந்த நம்முடைய இந்த காணொளி இருக்கு இல்லையா, இதை போட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கணும். கேட்டு இந்த ஆண்டின் மழை எவ்வளவு, வெயில் எப்படி இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும், தானியங்கள்லாம் எவ்வளோ விளைச்சல் இருக்கும், என்னென்ன தானியங்கள் எப்படி விளைச்சல் இருக்கும், இதை பற்றியெல்லாம், அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வரவு செலவு எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சாங்க பட்டணம்னு பேர். இதை நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுட்டா அதுக்கு திரும்ப நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பஞ்சாங்க பட்டணம், அதாவது பஞ்சாங்கத்தை வாசித்தல். அதை கனபாடிகளோ இல்லை பண்டிதரோ யாராவது இல்லை ஜோசியரோ அவள் இந்த பஞ்சாங்கத்தை படிப்பா. அதன் மூலமாக நம்ம சிரவணம் பண்ணணும், அதாவது அதை காதால் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடும். ஏன்னா அவளுக்கு தான் எது அதை முதல்ல படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறது தெரியும். இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது இதுதான் பஞ்சாங்கம் படிக்குது. நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த படித்து அப்லோடு பண்ணியிருக்கேன். இது நீங்கள் தமிழ் வருஷ படிப்பு, தமிழ் வருடப்பரப்பு அன்றைக்கு சாயங்காலம், அதாவது மாலை பொழுதிலோ அல்லது காலையிலோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒளிபரப்பு செய்து, இல்லை எப்போ உங்களுக்கு அன்றைய தினத்தில் முடிகிறதோ அந்த நேரத்தில் இதை கேட்டு நீங்கள் முழு பலனை அடையலாம். நம்ம இப்போ விஸ்வாசு நாம வருஷத்திய, அதாவது விஸ்வாச நாம வருஷத்தினுடைய ஆண்டு பலனை பார்க்கலாம். இந்த ஆண்டு, இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ராஜா, மந்திரி இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு ராஜா சூரிய பகவான் தான் ராஜாவாக இருக்கிறார். அவரே மந்திரி தான், ராஜா அவர் தான், மந்திரி அவர் தான். சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறார். அர்காதிபதி சூரியன் தான். திருப்பி மேகாதிபதி, அதாவது மழையெல்லாம் கொடுக்கலையா, அதுவும் சூரியன் தான். ஆக 4 விதமான போஸ்ட் அவர் எடுத்துருக்காரு இந்த வருஷத்தில். அடுத்து சஸ்யாதிபதி புதன் இருக்கார், அதாவது பொதுமக்கள் பிரஜை பற்றி. அப்புறம் ரசாதிபதி சுக்கிரன். அப்புறம் நிரசாதிபதி புதன், தானியாதிபதி சந்திரன், பசுநாயகர் பலதேவர். இப்படி இப்போ ராஜா சூரியன் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். சூரிய பகவான் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வெப்பம் அதிகம் தான். அதுவும் இந்த சூரியனே ராஜாவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், அதிகமாக வெப்பம் இருக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் அதிகமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்காலத்தில் அதே மாதிரி குளிர் அதிகமாக இருக்கும், வெப்பமும் அதிகமாக இருக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, அதாவது கோடை காலத்தில் அதிக வெப்பமாக இருக்கும், அப்புறம் குளிர்காலத்தில் அதிக குளிர், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் வெப்ப நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முதியோர்கள்லாம் என்ன பண்ணணும், கார்த்தால 11 மணிக்குள்ளார எங்கேயாவது போயிட்டு வந்தால், வெளியில் பேங்க் எங்கேயாவது போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே போயிட்டு வந்துடணும். அதாவது நடுப்பகல்லாம் வெளியிலே போகக்கூடாது முதியவர்கள்.
அப்புறம் வயதானவர்கள், அப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த 11 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளார எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். முடிஞ்ச வீட்டில் குளிர்பானங்கள், மோர், நீர்மோர் இதெல்லாம் வந்து குடித்து உடலை குளிர்படுத்தி கொள்ளவும். அப்பப்போ தேவையான அளவு அதிகமாகவும் குடிக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடித்து நம்ம வெப்பத்திலேருந்து நம்ம உடல்நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆக சூரியன் தான் மந்திரியாக இருக்கிறதால அரசியலில் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் இருக்கும். அப்பப்போ சிறு சிறு போராட்டங்கள் இருக்கும். சரியான கடுமையான சட்டங்களை ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில திடீரென்று வரும் அரசியல் போராட்டங்களில் மக்களுக்கு துன்பமும் துயரமும் அதிகரிக்கும். மக்களுக்கு துயரம் துன்பம்லாம் வரும் அரசியல் போராட்டத்துக்காக. ஏன்னா ஒரு வருடத்தில் ராஜாவும் மந்திரியும் ஒருவரே ஆனால் அப்போ என்னாகும்? அவ்வருடம் அரசு பகை, அராஜக விருத்தி, சோர பயம், கொலை கொள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால மக்கள் வந்து அப்புறம் தொற்று நோய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து சேனாதிபதியும் சூரியன் தான். அதனால அரசியலிடையே பரஸ்பர விரோதம் நிகழும். மழை சிறிதளவே பெய்யும். காற்றினால் மேகங்கள் தள்ளி போகும். சிகப்பு நிற தானியங்கள் நன்கு விளையும். சிகப்பு நிற தானியங்கள்லாம் தெரியல, துவரம் பருப்பு, அப்புறம் வந்து துவரம் பருப்புலேருந்து சவப்பா ஒரே ரெட்டிஷாக இருக்குல்லையே, அந்த மாதிரி அந்த பருப்பு தானியங்கள்லாம் நிறைய விளைச்சல் கிடைக்கும். அப்புறம் பூரிய புதன். மக்கள் இந்த காலத்தில் எந்த பயமும் இல்லாமல் நீர் தன தானியங்களுடன் கூடி செழிப்போடு சுகமாக வாழ்வார்கள். அது புதன் கொடுக்கிற பலன் நமக்கு. ராஜாக்களிடையே, அதாவது ராஜாக்களிடையே இப்போ மந்திரி அந்த மாதிரி இருக்கணும் வச்சுக்கணும், நம்ம சமாதானமான மனப்பான்மை ஏற்படும். அப்புறம் சூரியனே இருக்காரு, அதான் அபர சன்னியாதிபதி. காய்ச்சல், தண்ணீர் தட்டுப்பாடு, அரசர்களிடையே பனிப்போர் முதலியவும் ஏற்படும். அதே மாதிரி அர்காதிபதி சூரியன் தான். சொற்ப மழை, வீண் விரயம், அரசர்களிடையே மனக்கசப்பும் நிகழும். மேகாதிபதி சூரியன் தான். பூ, பழங்கள், தானியங்கள் சொற்ப அளவு கிடைத்தாலும் மழையின் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நோய் மற்றும் திருடர்கள் பயம் உண்டாகும். ராஜாதிபதி சுக்கிரன். உப்பு, கரும்பு, எள்ளு, ஆழி விதை, ஈயம், வெண்கலம் போன்றவை அதிகமாக கிடைக்காது. அடுத்து நீரசாதிபதி புதன். அவர் என்ன? பச்சையான தானியங்கள், பயத்தம்பருப்புல பயிறு, பச்சை பயிறு, அதே மாதிரி இன்னும் பல தானியங்கள் அதிகம் கிடைக்கும். மரகதக்கள் அதே மாதிரி புழக்கத்தில் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போது நம்ம பார்க்க இருப்பது வந்து நம்முடைய ராசி பலன். அதாவது நமக்கு இந்த வருஷத்துல எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரவு செலவை பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் நான் முதல்ல படிக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுங்க. முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசிக்கு வந்து வரவு 14, செலவு 11. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரிஷப ராசிக்கு வந்து 8, 5. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 14 வரவு, செலவு வந்து 2. முதல்ல படிக்கிறது வரவு, அடுத்ததாக சொல்றது செலவு. நல்லா பார்த்துங்க. கடகத்துக்கு 8, 14. சிம்மத்துக்கு 10, 11. கன்னியா ராசிக்கு 14, 2. துலா ராசிக்கு 8, 5. விருச்சிக ராசிக்கு 14, 11. தனுசு ராசிக்கு 11, 2. மகர ராசிக்கு 5, 5. கும்பராசிக்கு 5, 5. மீன ராசிக்கு வரவு 11, செலவு 2. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து, அதாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கான என்ன, அதாவது நட்சத்திர கந்தாயம் அப்படின்னு சொல்லுவோம். நட்சத்திர கந்தாயம்னா அதுக்கு ஏற்படுகின்ற நட்சத்திரத்துக்கு ஏற்படும் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது எண்கள் முன்னும் பின்னும் இருந்ததுன்னா பண லாபம், எண்கள் சமமாக இருந்ததுன்னா அனைத்தும் சமமாக நடக்கும் அர்த்தம். 0 அதாவது 0 இருந்ததுன்னா பலனே இருக்காது. அப்படின்ற 3லையும் 0 இருந்தால் பலனே இல்லை அந்த காலத்தில். அதில் முதலில் 0 இருந்தால் வியாதி, அதாவது முதல்ல நான் 0 சொன்னவங்க வியாதி இருக்குன்னு அர்த்தம், பீடை அதெல்லாம் இருக்கு. நடுவில் 0 இருந்தால் பயம் அதிகம். நான் படிக்கும்போது நல்லா கவனிச்சுங்க. நடுவில் 0 இருந்தால் உங்களுக்கு என்ன பயம் அதிகம் இருக்கும். கடைசியில் 0 இருந்தால், அதாவது 0 இருந்தால் பணநாசம். 3ம் 0 ஆனால் மகாபயம் உண்டாகும்.
நான்கு நான்கு மாதங்களுக்கு பலன் என்று அறியவும். அதாவது நான்கு மாதங்களுக்கு பலன் என்று அறிவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்டு, அதாவது 4 மாதங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4, செகண்ட் 4, தேர்ட் 4. இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 3க்கும் படிக்கிறேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் படிக்கிறேன். அந்த பார்த்துங்க பூஜ்யம் எங்கே இருக்குது அதெல்லாம். இப்போ வந்து அஸ்வினி 3, 0, 1, பரணி 6, 1, 4, கிருத்திகை 1, 2, 2, 4 பாதங்களுக்கு இது சம்பந்தம். அதே மாதிரி ரோஹிணி 4, 0, 0, மிருகசீரிஷம் 7, 1, 3, ஆர்த்ரா அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 7, 1, 4, அடுத்தது புனர்பூசம். ஆர்த்ரா வந்து 2, 2, 1, புனர்பூசம் 5, 0, 4, புஷ்யம் 0, 1, 2, ஆஸ்லேஷம் அதாவது ஆயில்யம் 3, 2, 0, மகா நட்சத்திரம் 6, 0, 3, புப்பா நட்சத்திரம் 1, 1, 1, உத்ரா நட்சத்திரம் 4, 2, 4, அஸ்த நட்சத்திரம் 7, 0, 2, சித்திரை நட்சத்திரம் 2, 1, 0, சுவாதி நட்சத்திரம் 5, 2, 3, விசாக நட்சத்திரம் 0, 0, 1, அனுஷ நட்சத்திரம் 3, 1, 4, ஜேஷ்டா நட்சத்திரம் 6, 2, 2, மூலா நட்சத்திரம் 1, 0, 0, பூர்வாஷ நட்சத்திரம் 4, 1, 3, உத்தராஷாட நட்சத்திரம் 7, 2, 1, சிரவண நட்சத்திரம் 2, சிராவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் 2, 0, 4, தஷ்டா நட்சத்திரம் 5, 1, 2, சதய நட்சத்திரம் 0, 2, 0, பூர்வாஷா நட்சத்திரம் 3, 0, 3, உத்தரபாத நட்சத்திரம் 6, 1, 1, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 4. இதுதான் வந்து நமக்கு நட்சத்திர பலன். அதாவது ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் 3-4 மாதம் இருக்க 12 மாசத்துல அதை பார்த்துக்கச்சு. இந்த வருஷத்துல நம்ம வணங்க வேண்டிய கடவுள் வந்து வழிபட வேண்டிய கடவுள் வந்து ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி, அதாவது சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். சக்கரபாணி சுவாமி இதோ தாயார் சமேதமாக இருக்கார் பாருங்க. இந்த பக்கம் விஜயவள்ளி தாயார், சுதர்சனவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி. இந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்குன்னா, ஏன்னா இவர் சக்கரபாணியா இங்கே வந்த காரணமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜுவாலாகேசம், அந்த சூரிய பிரபை பார்த்தீங்களா, இது சூரிய பிரபைன்னு பேர். இவரே ஜுவாலாகேசம், அதாவது 300 காலத்தில் சூரிய பகவான் அதிகமாக அகந்த கொண்டு ஏகமாக பிரகாசித்து தான் இந்த உலகத்திலே ரொம்ப பிரகாசமானவர் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இப்போ எப்படி வெப்பம் அதிகமாக இருக்க போகிறதோ அந்த மாதிரி இருந்தார். அந்த நேரத்தில் இந்த சக்கரபாணி சுவாமி, அதாவது சுதர்சனவள்ளித்தார் விஜயவள்ளித்தார் சமேத சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படுகின்ற சக்கரபாணி சுவாமி ஆகிய இந்த பெருமாள் தான், விஷ்ணு பகவான் தான் சக்கரத்தாழ்வாராக அவதாரம் எடுத்து சூரிய பகவானின் அகம்பாவத்தை அடக்கி உன்னை விட பிரகாசமான நான் இருக்கிறேன் என்று இந்த சூரிய பகவானிடத்தில் தோன்றி சூரிய பகவானுடைய அகந்தையை, அந்த அகங்காரத்தை எல்லாம் போக்கி அந்த சரணடைந்ததனால், சூரிய பகவான் சரணடைந்ததுனாலே இந்த சேத்திரத்துக்கு பேர் மற்ற சேத்திரம், அதாவது பாரத தேசத்தில் எல்லா இடத்துலையும் பொதுவாக வந்து ராமக்ஷேத்திரேன்னு சொல்லுவோம் நம்ம சங்கல்பத்தில் இல்லையா. ஆனால் கும்பகோணத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் பாஸ்கர சேத்திரம் சொல்வா சங்கல்பத்தில். பாஸ்கர சேத்திரம்னா என்ன, சூரியன் தானே, பாஸ்கர் ரவி எல்லாம் சூரியனை தான் குறிக்கும் அந்த பேர். ஆக அந்த பாஸ்கர சேத்திரம்னு பேர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா அந்த கும்பகோணத்தில் தான், அந்த காவேரி ஆற்றின் பக்கத்தில் இந்த சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி சுவாமி கோவில் அப்படின்னு இருக்கு. இந்த சக்கரத்தாழ்வாரை சக்கரபாணி சுவாமியை தான் நாம் இந்த வருஷம் முழுக்க வழிபட்டா நமக்கு அனைத்து வகையான செல்வங்களும் அனைத்து வகையான நோய் நொடிகளும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த சக்கரத்தாழ்வாரை போய் பார்த்துட்டு வாங்க. சக்கரபாணி சுவாமியை கும்பகோணத்தில் நல்ல பெரிய கோவில். ரொம்ப பிரசித்தியான, ரொம்ப இல்லை பவர்ஃபுல் சொல்கிறோம் இல்லையா, சக்தி வாய்ந்த கடவுள் சுதர்சனவள்ளித்தார் விஜயவள்ளித்தார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி. அந்த பெருமாள் இங்கே சொல்வார் சக்கரத்தாழ்வார், தூய்மையாக மாயினாய் துலாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆள்கடல் துன்ற ஆதிதேவனின் நாமதேயம் இன்னதன்ன வல்லமல்லவாகிடும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லவே அப்படின்னு இந்த பட்டாச்சாரியார் அங்கு தீபாரம்லாம் காட்டி எல்லாம் பண்ணுவார். போயிட்டு வாங்க மறக்காமல். இந்த வருஷத்தில் இவர் தான் நமக்கு வந்து அந்த வெப்ப நோய் எதுவும் இல்லாமல் நம்ம காத்து வைப்பார்.
ஆக இந்த சக்கரத்தாழ்வார், அதாவது ஜுவாலாகேசம் சத்கோண சக்கரத்தில் அவதாரம், அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்லையா, அறுகோண நட்சத்திரத்தில் அவதாரிச்சிருக்கார். சத்கோண சக்கரத்தில் அவதாரம். சக்கரபாணி நாம தேவமதியம் சுதர்சன வெள்ளித்தார் விஜய் வெள்ளித்தார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி. பெருமாளுக்கு இங்கே வந்து நெற்றிக்கண் உண்டு. அதனால் இங்கே வந்து செம்பருத்தி பூவை அர்ச்சனை பண்ணுவா, செம்பருத்தி பூவையும் ஏற்றுப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் வில்வத்திலையும் அர்ச்சனை பண்ணுவா சமயம். ஆக சக்கரத்தாழ்வார் பெருமாளுக்கு 3 கண்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், வளர்க நலத்துடன். மீண்டும் சந்திப்போம் வேறொரு எபிசோடில். நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை, ஆன்மீக அலைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.